Heavenly Father, we want to come before you this very moment. பரலோக பிதாவே, இந்த தருணத்திலே நாங்கள் சமூகத்துக்கு நேராக கடந்து வந்திருக்கிறோம். I ask Holy Spirit and to really minister and speak to each and every one of us. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரோடு எங்கள் மத்தியிலே நீர் ஊழியம் செய்து எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். I ask Holy Spirit to help us to understand your words and also to move into the direction that the Lord you have ordained for us for this coming year. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் புரிந்து கொண்டு எந்த நோக்கத்திற்காக எங்களை ஆண்டவரே ஊழியத்திற்கு அழைத்தீரோ, விசேஷமாக இந்த வருடத்தின் அரை ஆண்டில வந்திருக்கிற நாங்கள் உம்முடைய நோக்கத்தை புதிதான விதத்திலே நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யும். In the mighty name of Jesus, Lord, we pray. வல்லமையுள்ள நாமமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. Amen. ஆமென். And I really felt that this is a season that we need to understand God is bringing His church into victory. நான் இப்படியாக நினைக்கிறேன், தேவன் தம்முடைய சபையை அந்த வெற்றிக்கான காலகட்டத்திலே கொண்டு வந்திருக்கிறார் என்று. And one of the key for the church to see victory, it is the manifestations of the anointing of God. அதாவது சபையிலே இந்த வெற்றியை நாம் பார்க்க வேண்டுமானால், அதற்கான ஒரு முக்கியமான திறவுகோல் என்னவென்றால், சபையிலே பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் இருக்கும்போது நாம் அங்கு வெற்றியை பார்க்கலாம். And you are not just called to be saved, but you are called to receive anointing and to receive the power of God to be His witness, His testament. அதாவது நீங்கள் வெறும் ரட்சிக்கப்படுவதற்காக மாத்திரம் தேர்ந்தெடுக்கப்படவில்லை, அவருடைய அபிஷேகத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொண்டு அதை நீங்கள் சாட்சியாய் பகருகிறவர்களாய் இருக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். So from this point, we must understand in the church, there are anointing for everyone who seek after His presence. அதாவது இந்த குறிப்பின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது, யாரெல்லாம் அவருடைய பிரசன்னத்தை தேடுகிறார்களோ அவர்கள் மேல அந்த அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. Let me just go back. Yeah. And first thing we must understand, actually God is desire to pour out His anointing into this generation. அதாவது இந்த தலைமுறையிலே தேவன் தம்முடைய அபிஷேகத்தை அவர் ஊற்ற விரும்புகிறார். And knowing that you are in the upper hand, He's not only just save you, but He's anoint you with His power. அவர் உங்களை வெறுமனே உங்களை ரட்சிக்கவில்லை, அதை காட்டிலும் மேலான நிலைமையில வைப்பதற்கு உங்களை அபிஷேகித்தும் இருக்கிறார். You know, in the past, when we are children, when we go to school, we buy pencil. We buy one pencil after one pencil, eraser by after eraser. So meaning that everything is a loose item. பாருங்க, நாம் சிறுவர்களா இருக்கும்போது ஒரு பென்சிலை வாங்குவோம், ஒரு ரப்பரை வாங்குவோம். அப்படியாக நாம் வாங்கிக் கொண்டே இருப்போம். ஏனென்றால் அது அநேக நேரத்தில துளைத்துவிடும். மறுபடியும் திரும்ப திரும்ப அதை வாங்கிக் கொண்டே இருப்போம். But when come to my children's era, the moment when we want to buy pencil, normally we buy pencil box. In the pencil box with pencil, eraser, sharpener, ruler, and even some small toys. அதாவது என்னுடைய பிள்ளைகளுடைய காலகட்டத்தில வாழ்ந்த நாட்கள்ல என்ன நடக்கும் என்றால், பென்சில் வாங்கும்போது பென்சில் பாக்ஸ் வாங்குவோம். அதுல ரப்பர் இருக்கும், எரேசர் இருக்கும், ஸ்கேல் இருக்கும். அது ஒரு சில விளையாட்டு பொருட்கள் அடங்கிய ஒரு டப்பாவாக தான் அதை விற்பனை செய்ய ஆரம்பித்தார்கள். Do you know that salvation is not a loose item? It comes in a full package. அதாவது ரட்சிப்பு என்பது நாம் இழந்து போய் விடுகிற ஒரு விஷயம் அல்ல, அல்ல தனித்தனியாய் பெற்றுக்கிற ஒரு காரியம் அல்ல. அது ஒரு முழுமையான ஒரு பெட்டகமாக, ஒரு பெட்டியாக எல்லாம் உள்ளடக்கிய விஷயமாய் தான் ரட்சிப்பு காணப்படுகிறது. So all of you are pastors. You don't sell a package in the loose item. The package is full with everything in the kingdom of God, but when you talk to a member, you are selling loose item. You only mention salvation. அதாவது போதகர்களாகிய நாம் வெறும் ரட்சிப்பை மாத்திரம் போதிக்கிறவர்களாக அல்ல, ரட்சிப்பை போதிக்கும்போது அதற்குள்ளடங்கிய எல்லா காரியத்தை போதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆனால் போதகர்களாகிய நாம் வெறும் ரட்சிப்பை மாத்திரம் அந்த லூஸ் ஐட்டத்துல, அதாவது தனித்தனியா ஒன்னொன்னா விக்கிற மாரி அப்படி ஒரே
காரியத்தை நாம் தனித்தனியாய் கொடுக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. You see, the best thing for you be a best salesman, it is you experience the item, the things they are selling with confidence and the effective, the goodness of that product, then you become the best salesman. நீங்கள் ஒரு சிறந்த விற்பனையாளராக இருக்க வேண்டுமானால், நீங்கள் விற்கிற அந்த பொருட்களின் அந்த காரியங்களை சரியான விதத்திலே, தெளிவான விதத்திலும் ஜனங்களுக்கு விற்கிறவர்களாய், அதனுடைய கருத்துக்களை சொல்லி விற்கிறவர்களாய் இருக்கும்போது, ஒரு சிறந்த விற்பனையாளர்களாக எண்ணப்படுவீர்கள். You see, I mean, there is a, I see, if you know Baptist church, some Baptist church, they don't believe signs and wonders. ஒரு சில இந்த பாப்டிஸ்ட் திருச்சபைகளே இந்த அற்புதங்களை, அடையாளங்களே அவர்கள் நம்ப மாட்டார்கள். But do you know that there's one time I brought a Baptist brother to India mission trip. ஆனால் ஒரு முறை நம்முடைய இந்தியா மிஷன் ட்ரிப்க்கு வரும்போது, ஒரு பாப்டிஸ்ட் சபை சார்ந்த ஒரு சகோதரரை நாங்கள் அழைத்துக் கொண்டு வந்தோம். I'm so naive, I didn't know Baptist, certain Baptist church don't exercise and don't believe in signs and wonders. ஒரு சில பாப்டிஸ்ட் திருச்சபைகளே இந்த அற்புதங்களை, அடையாளங்களை நம்ப மாட்டார்கள் என்று அப்போதைய நாட்களிலே எனக்கு தெரியாமல் இருந்தது. But that brother come to India mission trip and he see signs and wonder. He pray and he see the working of signs and wonders. அவர் வந்தார். அந்த பாப்டிஸ்ட் சபை சார்ந்த சகோதரர் வந்து அற்புதங்களை, அடையாளங்களை நம்முடைய ஊழியத்திலே தேவன் செய்கிறதை பார்த்தார். அவரும் அதற்காக ஜெபித்தார். அற்புதங்களை, அடையாளங்களை செய்வதை அவர் கண்ணார கண்டு தேவனை மகிமைப்படுத்தினார். So when he went back home, he's no more the same people. Regardless what his theological background, he knows signs and wonders is follow for those who believe and preach the gospel. அதன் பிறகு இந்த ஊழியத்தை விட்டு திரும்பி எங்களுடைய தேசத்துக்கு அவர் வரும்போது, அவருடைய எண்ணங்கள் முற்றிலுமாய் மாறுபட்டு விட்டது. அவர் எந்த சபையின் பின்னணியில் இருந்து இறையியல் கருத்தோடு வந்தாரோ, அந்த இறையியல் கருத்தெல்லாம் முற்றிலும் மாறுபட்டது. அற்புதங்களை, அடையாளங்களை நம்பாத அந்த நபர் அற்புதங்களை, அடையாளங்களை நம்புகிற நபராய் மாறினார். And I want you to really pay price, do the prayer, sanctify yourself, because God desire to pour out His anointing over you. ஆமென். இப்படியாக நீங்கள் அதற்கான கிரயத்தை செலுத்துங்கள், பாரமாய் ஜெபிங்கள். தேவன் அந்த அபிஷேகத்தை உங்கள் மேல ஊற்ற அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். And when you experience the anointing of God, you don't have to even prepare a sermon. You can preach with anointing and conviction. உங்கள் மேல அந்த தேவனுடைய அபிஷேகம் பலமாய் இருப்பதின் மூலமாக நீங்கள் பிரசங்க குறிப்பை எடுத்து ஆயத்தப்படுத்தி பிரசங்க வேண்டும் என்பதற்கான அவசியம் இல்லை. ஆவியானவரே உங்கள் மேல அபிஷேகிக்கப்பட்டிருப்பதனால உங்களால் அப்படியே பிரசங்கிக்க முடியும். In this package that God given us, His goodness, His salvations, protections, provisions, and anointing of God. இந்த பேக்கேஜில் தேவன் நமக்கு அந்த ரட்சிப்பு, அபிஷேகம், கர்த்தருடைய வழிநடத்தல், இரக்கம், தயவு இப்படி எல்லாவற்றையும் ஒருங்கிணைந்து ஒரே ஒரு காரியமாக நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். But you don't take loose selling. Today you sell salvation, and some you sell only protection. Some you only sell blessing, provision. No, it's in the whole package. பாருங்க, இந்த சத்தியமானது ஒரு முழுமையான ஒரு டப்பாவை போல எல்லாம் உள்ளடக்கியதாய் தான் காணப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய பிரசங்கங்கள் எப்படி இருக்குது என்றால், இந்த லூஸ்ல பொருட்களை விற்பது போல ரட்சிப்பை ஒன்றாக நாம் விற்கிறோம். அதன் பிறகு பாதுகாப்பு, அதன் பிறகு ஆசீர்வாதம், இப்படி தனித்தனியாய் தான் நாம் சொல்லுகிறவர்களா இருக்கிறோம். ஆனால் அது முழுமையான ஒரு உள்ளடக்கிய காரியமாய் காணப்படுகிறது. By saying that, I want to tell you that your members supposed to be anointed like who you are. நீங்கள் எப்படி அபிஷேகப்பட்டு இருக்கிறீர்களோ அதே போலவே உங்களுடைய விசுவாசிகளும் அபிஷேகப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். I know the story. We know the story. I don't know whether I have tell you before. There's one lady. She lives in Thailand, in Phuket, the island of Phuket in Thailand. His life is full with testimony of anointing. அதாவது தாய்லாந்தில் இருக்கிற அந்த புக்கெட் என்கிற ஒரு தீவில் வசித்து வந்த ஒரு சகோதரி குறித்துதான ஒரு சாட்சி. அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா இருந்தார்கள். இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன்னா இல்லையே தெரியவில்லை. In the beginning, she is a non-believer and she is a cancer patient on the path, on the way of dying. அந்த சகோதரி ஒரு அவிசுவாசியா இருந்தார். கேன்சர் நோயினாலே பாதிக்கப்பட்டவர். மரண தருவாயில இருந்து கொண்டிருந்த ஒரு சகோதரியாக அவர் காணப்பட்டார்.
But God saved her. Salvation come to her. She heard the gospel. She go to church. She was prayed for and she was healed. அவர் அந்த சுவிசேஷத்தை கேட்டார். அவர் ரட்சிக்கப்பட்டார். சபைக்கு போனார். அவரே ஜெபித்தார். அவரே அந்த சுகத்தை ஜெபித்ததின் வாயிலாக பெற்றுக்கொண்டார். And she loved God, but she's so poor. So the church give her a trishaw, a trishaw with boxes to sell ice cream. So she start selling ice cream. அந்த சகோதரி தேவனை மிகவும் அதிகமாய் நேசிக்கிறவராய் காணப்பட்டார். ஆனால் அவர் ஒரு ஏழையாக இருந்தார். ஆகவே சபை ஜனங்கள் அவருக்கு உதவி செய்து இந்த ஐஸ்கிரீமை விற்கிற அந்த பெட்டிகளை வாங்கி கொடுத்து இப்படியாக அவருக்கு உதவி செய்தார்கள். Her heart's full with gratitude. I received this salvation, I received healing. God is so good. How can I not telling others people to know Jesus? அவர் மிகவும் நன்றியுள்ள ஒரு இதயத்தோடு இருந்தபடியினால, தேவன் எனக்கு இப்படிப்பட்ட மாபெரும் ரட்சிப்பை கொடுத்தாரே, இதை குறித்து நான் எப்படி மற்றவர்களுக்கு அறிவிப்பாமல் இருப்பேன் என்று சொல்லி ரட்சிப்பை குறித்து மற்றவர்களுக்கு அறிவித்தார். So she thinking, how am I going to do? So she do a very simple action. She pray for every ice cream that she's going to sell. அந்த சகோதரர் நினைத்தார், எப்படி நான் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கப் போகிறேன் என்று யோசித்துக் கொண்டிருக்க வேளையில, அவர் விற்கிற அந்த ஒவ்வொரு ஐஸ்கிரீம்காகவும் அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். And she say, God, when I pray for this ice cream, anoint this ice cream with your anointing. When people eat the ice cream, taste the ice cream, they'll find something different. They'll find peace and love and hope. And they will come and ask me why your ice cream is special. அவருக்கு அந்த சகோதரி இப்படியாக ஜெபித்தார், ஆண்டவரே, நான் ஒவ்வொரு ஐஸ்கிரீமை நான் விற்கும்போது அதை ஜெபித்து தான் நான் விற்கிறேன். அந்த ஐஸ்கிரீமை சாப்பிடுகிறவர்கள் நம்பிக்கை, அன்பு, சமாதானம் இப்படிப்பட்ட காரியங்களை ருசி பார்க்க வேண்டும். இதை நீர் அபிஷேகம். அதை அவர்கள் ருசி பார்த்த என்னிடத்தில் வந்து, உங்களுடைய ஐஸ்கிரீம் ஏன் வித்தியாசமா இருக்கிறது, இப்படிப்பட்ட வித்தியாசம் காணப்படுகிறதே என்று என்னிடத்தில் வந்து கேட்க வேண்டும் என்று சொல்லி அப்படியாக அதை அபிஷேகித்து ஜெபித்து விற்க ஆரம்பித்தார்கள். True and true, those people who tasted the ice cream find something strange and good about this ice cream. Keep asking her, what happened to your ice cream? Why so special? What's the ingredient? உண்மையாகவே ஜனங்கள் அந்த ஐஸ்கிரீமை ருசித்த பிறகு அவரிடத்துல வந்து கேட்டார்கள், உங்களுடைய ஐஸ்கிரீமை நாங்கள் சுவைக்கும் போது அதில் ஏதோ ஒரு வித்தியாசத்தன்மை காணப்படுகிறதே, அதற்கு நீங்கள் போடுகிற மூலப்பொருள் என்ன என்று அவரிடத்தில் வந்து கேட்க ஆரம்பித்தார்கள். Instead of talking about ice cream, she talked about the goodness of God in her life, and she brought many people to church. அந்த ஐஸ்கிரீமை அப்படி வந்து கேட்கிறவர்களிடத்தில் ஐஸ்கிரீமை பற்றி பேசுவதை விட்டுவிட்டு அந்த அம்மா அவர்களுடைய வாழ்க்கையில தேவன் செய்த நன்மைகளும் ரட்சிப்பை குறித்து பேசி அவர்களை இப்படியாக தேவன் ஆண்டையிலே வழி நடத்தினார்கள். Do you know that when she went to the church is not that much people. I think it's 100 plus members only. அதாவது அந்த சகோதரி முதலாவது சபைக்கு போகிற வேளையில அநேக ஜனங்கள் அங்கே ஒரு 100க்கு அதிகமான நபர்கள் தான் சபையில் இருந்தார்கள். But after few years, the church grew to 800 members. ஒரு சில வருடங்களுக்கு பிறகு அந்த சபை 800 விசுவாசிகள் இருக்கிற பெரிய சபையாக வளர்ந்தது. One of the key factor it is this ice cream selling lady who prayed for the ice cream, and let me tell you, and that is the key of the growth of the church. அதுல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த காரியம் என்னவென்றால், இந்த சகோதரி ஐஸ்கிரீம் விற்கிற சகோதரி அந்த ஐஸ்கிரீமை அபிஷேகம் பண்ணப்பட்டு இது விற்கப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டு சுவிசேஷத்து நிமித்தம் அநேகர் அந்த சபைக்கு வந்து சேர்ந்தார்கள். She's not only bring ordinary people to church, she even brought the governor of Phuket to church. அவர்கள் சாதாரண நபர்களை மாத்திரம் ஆலயத்திற்கு வழி நடத்தவில்லை, அந்த புக்கெட் தீவிலே இருந்த அந்த கவர்னருக்கு சுவிசேஷம் அறிவித்து அதன் வாயிலாக அவரையும் சபைக்கு கொண்டு வந்தார்கள். Saying that, I want to give you a hope. If you experience anointing, and if you share how you experience your anointing and help your member get anointed, the church has many evangelists, many pastors, and the church full with God's glory. அதாவது நீங்கள் எப்படி அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டீர்களோ, அதை எப்படி ருசித்து அனுபவித்தீர்களோ, அந்த அனுபவத்தை நீங்கள் உங்களுடைய விசுவாசிக்கு அறிவிக்கும் போது அவர்களும் அநேக சுவிசேஷர்களாய் மாறி அநேகரை உங்களுடைய சபைக்கு கொண்டு வருகிற சுவிசேஷர்களாக மாறி விடுவார்கள். Because anointing is not a performance on the Sunday service, and neither is a title as like only pastor, prophet, apostle, teachers, evangelist has anointing. Everyone can enjoy this anointing.
அதாவது இந்த அபிஷேகம் என்பது ஒரு நடிப்போ அல்லது நாம் ஏதோ செய்து காட்டுகிற ஒரு நிகழ்ச்சி நிரலை போல இல்லாமல், அது தேவனுடைய வல்லமையினாலே நிரப்பப்பட்டதாகவும், அதற்குள்ளாக வருகிறவர்கள் கிறிஸ்துவை கண்டு கொள்ளுகிறவர்களாக மாற்றத்தக்க கூடியதாகவும் இருக்கிறதாக அந்த அபிஷேகம் காணப்பட வேண்டும். Because it is a fragrance of Christ flowing through a yield and surrender vessel before God. அதாவது தேவனுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட நபர்கள் மூலமாக ஒரு நற்கந்தமாய் கடந்து போகிறதாய் அந்த அபிஷேகம் காணப்படுகிறது. You see, to get anointing is not about impressive or impressing God. It is a simple heart that say, God, use me, and I'm willing to pay the price for you to use me. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் எளிமையான காரியமே. ஆண்டவரே, நான் ஒரு பலவீனமான பாத்திரமா இருந்தாலும் என்னை உபயோகப்படுத்தும் என்று சொல்லி நாம் கேட்கும்போது அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதை விட்டுவிட்டு நான் தேவனை ஏதோ பிரமிப்பூட்டி அந்த அபிஷேகத்தை என்னால பெற்றுக்கொள்ள முடியாது. But I want to start with more understanding about anointing. The first thing is anointing is the fire of the Holy Spirit. It prepares vessel to be set apart. அதாவது இந்த அபிஷேகத்தை குறித்து சொல்லும்போது நான் இப்படியாக ஆரம்பிக்க விரும்புகிறேன். அபிஷேகம் என்பது பரிசுத்த ஆவியினுடைய அக்கினியாகும். அது நம்மை தனியே பிரித்து வைக்கப்பட்ட பாத்திரங்களாக, நம்மை தனிமைப்படுத்தப்பட்ட பாத்திரங்களாக அது தனிமைப்படுத்துகிறது. You see, and Reinhard Bonnke, the one of the very famous apostle and evangelist, he always used this hand to do as the sign of the fire of the Holy Spirit. ரெய்னார்ட் பொங்கே என்று பிரசித்தி பெற்ற தேவனுடைய அப்போஸ்தலர் இப்படியாக தன்னுடைய இரு கரங்களை உயர்த்தி பிரசங்கிக்கும்போது, ஒரு கரத்தை மேலாக நீட்டுவார், இன்னொரு கரத்தை அங்கு அசைவாட்டி அசைவாட்டி ஆவியானுடைய அபிஷேகத்தை குறிக்கும்படிக்காக இப்படியாக அவர் பிரசங்கிப்பார். Sometimes we like to see Holy Spirit like a dove, but it's better for us to understand Holy Spirit as a person and understand his nature of works is like fire. அதாவது அநேக நேரம் பரிசுத்த ஆவியானவர் அவர் புறாவைப் போல இறங்கி வந்தார் என்றபடினால அந்த புறாவை நினைவு கூறுகிறோம். அது மாத்திரமல்ல, அவர் அக்கினிமயமானவர். அவர் அக்கினியாய் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. Okay, Matthew 3 verse 11 says that I baptize you, this is John the Baptist said, I baptize you with water for repentance, but he who is coming after me is mightier than I, whose sandals I am not worthy to carry, and he will baptize you with the Holy Spirit and with fire. மத்தேயு 3:11 அப்போஸ்தலனாக யோவான் ஸ்நானகன் இப்படியாக சொல்லுகிறார், மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். You see, there is time for water, for repentance, but there is time for Holy Spirit come with fire. பாருங்க, தண்ணீரினால் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு ஒரு சமயம் உண்டு. அதே வேளையில அந்த பரிசுத்த ஆவியினுடைய அக்கினியினால அந்த அபிஷேகமாக அந்த ஞானஸ்நானத்தை பெறுவதற்கும் ஒரு சமயம் உண்டு. Sure, there is time we always need to repent. Sure, it's time we need to keep ourselves purified. But the purpose of repentance and purifications is to usher the coming of the fire of the Holy Spirit. அதாவது நாம் மனம் திரும்ப வேண்டியது அவசியம்தான், சுத்திகரிக்கப்படுவது அவசியம்தான். இதெல்லாம் எதற்காக என்றால், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நம் மேல் வந்து நமக்கு உதவி ஊழியம் செய்யும்படிக்கு இந்த காரியங்கள் நடைபெற வேண்டும். Recently, I wake up very early. I wake up at 4, 5. I go for a jogging run in the very early morning. I see the hawker. They wake up, they open the store so early, they work so hard. Before the sunrise, they already prepare the ingredient, they cook the things. You know for what? It's for customer to come. பாருங்க, கடந்த சில நாட்களாக நான் அதிகாலையில எழும்புவது என்னுடைய வழக்கமா இருக்கிறது. 4, 5 மணிக்கெல்லாம் எழும்பி விடுவேன். காலையில் எழும்பி இப்படியாக நான் ஜாகிங் போகிறேன். அப்படி போகிற வேளையில நான் பார்ப்பது, இந்த உணவு விற்பவர்கள் என்ன செய்வார்கள், அதிகாலையில எழும்பி கடினமாய் உழைத்து எல்லா உணவையும் ஆயத்தப்படுத்தி வைக்கிறார்கள். ஏனென்றால் வாடிக்கையாளர்கள் வந்து அதை சாப்பிட வேண்டும் என்பதற்காக முன்பாகவே அதை ஆயத்தப்படுத்துகிறார்கள். What is
what is the purpose? We put our devotion, put in our effort, repentance, preparation. What is the effort? What is the purpose? We must ask. அதாவது நான் எதற்காக ரட்சிக்கப்பட்டேன், எதற்காக ஜெபிக்கிறேன், எதற்காக இந்த ஆயத்தத்தை எல்லாம் செய்கிறேன் என்ற அப்படி ஒரு கேள்வியை நாம் கேட்க வேண்டும். அதற்கான நோக்கம் என்னவா இருக்கிறது? And some people will come up with this theory, say it is for us to be close with God. அநேகர் இப்படியாக சொல்வார்கள், இதெல்லாம் நம்ம செய்வதற்கான காரியம் தேவனோடு கூட இன்னும் நெருங்கி கிட்டிச் சேருவதற்காக என்று அப்படி சொல்வார்கள். If that is true, then Matthew 28, the last sentence, is something, I mean, not necessary, it's something just too much. அதாவது அப்படி சொல்லுகிறவர்களுக்கு என்னவென்றால், மத்தேயு 28 அதிகாரத்திலே சொல்லப்பட்ட அந்த கட்டளையே தேவைப்படாமல் இருந்திருக்கும். You say, God, I want to draw close to you. But Jesus said the last word, go and make disciples. நாம் சொல்லுகிறோம், ஆண்டவரே நான் உம்மண்டையிலே இன்னும் நெருங்கி சேர விரும்புகிறேன் என்று. ஆனால் இயேசு சொல்கிறார், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கள் என்று சொல்லுகிறார். So it is draw close to God or to make disciples. Which one? கிறிஸ்துவோடு கூட நெருங்கி நடப்பதா அல்லது எல்லாரையும் சீஷராக்குவதா? எது? You see, in Song of Songs says, draw me and we will run after you. உன்னத பாட்டில் எப்படியாக வாசிக்கிறோம், என்னை கட்டி இழுத்துக்கொள்ளும் மண்டையிலே நான் கிட்டி சேர்வேன் என்று. The first part of the word is draw me. I want to draw close to God. முதலாவது காரியம், நான் தேவன் அண்டையிலே நான் சேருகிறவனாய் காணப்பட வேண்டும். But the second verse is we will run after you, meaning that everyone will come and serve you with all our heart. அது மாத்த இரண்டாவது வார்த்தை இப்படியா சொல்லு, நான் உம்மை பின்பற்றுவேன் என்று. அப்படி என்றால் எல்லாரும் அவரை பின்பற்றுகிறவர்களாக மாறுவதற்கான காரியத்தை நாம் செய்ய வேண்டும். The reason why the church is not growing is not because we are not drawing close to God. The reason is after we drawing close to God, we never start to run. அதாவது சபை ஏன் வளரவில்லை என்றால் அதற்கு காரணம் என்னவென்றால், நாம் தேவனை கிட்டிச் சேராததின் நிமித்தமாக அல்ல. நாம் தேவனை கிட்டிச் சேருகிறோம். அவரை கிட்டிச் சேர்ந்த பின்பு அவரை பின்பற்றி நாம் ஓடாமல் இருக்கிறோம். See, these two things has to come together. We must come with repentance and we must wait for the fire. And good news, God is more ready than you are. பாருங்க, முதலாவது நாம் அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வர வேண்டும். அவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். அதன் பிறகு அந்த அக்கினி நம்ம மேல ஊற்றப்பட வேண்டும். உங்களை காட்டிலும் உங்கள் மேல அந்த அக்கினி ஊற்றுவதற்கு தேவன் மிகவும் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். And verse 12 says that his winnowing fork is in his hand, and he will clean his threshing floor and gather his wheat into the barn. அதாவது மத்தேயு 3:12 வசனம் இப்படி சொல்கிறது, தூற்றுக்குடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விலக்கி தமது கோதுமை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியில் சுட்டெரிப்பார். You see, this winnowing fork, it means he's going to cleanse us. He's going to separate us. Those who are ready, those who are serious with God, those who are willing to be refined, those who are willing to be set free. And God is going to not only set you free and set you apart for his purpose. அதாவது அவருக்காக காத்திருக்கிறவர்கள் மேலே அவர் சுத்திகரிக்க ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். அவர்களை ஆயத்தப்படுத்த ஆயத்தமா இருக்கிறார். அவர்கள் மேலே தம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை விசேஷமான விதத்திலே அவர் ஊட்டுவதற்கு மிகவும் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். யாரெல்லாம் அவரை வாஞ்சி நாடுகிறார்களோ அவர்களுக்கு. I praise the Lord because his fire is not wait until we are clean. His fire is when we have desire. His fire will cleanse us and anoint us at the same time. அதாவது நாம் சுத்திகரிக்கப்பட்ட பின்புதான் அந்த அபிஷேகம் வர வேண்டும் என்பதாக அல்ல. நாம் சுத்திகரிப்பதற்கு ஆயத்தமாக்கப்படுவதற்கு முன்பாகவே அந்த அபிஷேகம் நம் மேலே வந்து நம்மை சுத்திகரித்து நம்மை இன்னும் அந்த முன்னேற்றத்தின் வழியிலே நடத்துகிறதா இருக்கிறது. Meanings that even our life is not perfect, but his fire will make perfect. Praise the Lord. இதற்கு அர்த்தம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கை பூர்ணமான வாழ்க்கை அல்ல, ஆனால் அவருடைய அந்த அக்கினியானது நம்மை பூர்ணப்படுத்துகிறதா இருக்கிறது. Praise the Lord. Hallelujah. That makes me think about one vision that shared by very elder pastors called Bernard Hall from UK.
அந்த யுகேவிலிருந்து வந்த முதிர்ந்த ஊழியராகிய பெர்னாடையா அவர்களுடைய சாட்சி என்னை மிகவும் தொட்டது. She said one time she saw a vision that is a pillars of light shoot down from above on a room that is so dark. அந்த பெர்னாட் அவர்களுக்கு அந்த இருட்டான ஒரு அறையில இருக்கும்போது, அக்கினிமயமான அந்த தூண்கள் போன்ற அந்த காரியங்கள அந்த இடத்துல இறங்கி வந்ததை அவர் ஒரு தரிசனத்திலே பார்த்தார். And that light exposed that inside the room is full with rats running around. அந்த வெளிச்சம் அப்படி இறங்கி வந்த வேளையில, அந்த இருட்டான அறையில இருந்ததான எலிகளை அது காண்பித்தது அந்த வெளிச்சமானது. And some rats come under the pillars of light. When they saw the light, they ran away. அதாவது ஒரு சில எலிகள் அந்த தலையணை கீழ இருந்து வெளிய வந்தது. எப்போது அந்த வெளிச்சத்தை பார்த்ததோ, அதெல்லாம் உள்ள இருந்ததெல்லாம் அப்படியே வெளியே வர ஆரம்பித்தது. But there's one rat come under the pillar of light, staying there. அதாவது அந்த அக்கினியிலிருந்து வந்த வெளிச்சத்தில் இருந்து வந்த எலியானது ஒன்று அங்கே பிரித்திருந்தது. And then this rat stay under that light of the pillar of light, and suddenly he changed form and become a human. அதாவது அந்த தூணிலிருந்து வந்த வெளிச்சத்திலிருந்து அநேக எலிகள் ஓடினது. அதிலிருந்து ஒரு எலி அது உள்ளே இருந்து வெளியே வந்தது. இப்படியாக மனுஷனாக அந்த தரிசனத்திலே மாறினது. Do you know that the anointing of God the fire of God is going to transform you from all the filthiness into a purification, enter into anointed. அதாவது அந்த அபிஷேகம் நம் மேலே வரும்போது, நம்மிடத்தில் இருக்கிறதான எல்லா கரை, திரை, அசுத்தங்களை மாற்றி நம்முடைய பழைய நிலைமையிலிருந்து புதிதான நிலைமை நம்மை மாற்றி விடுகிறது என்பதாய் தான் இது அர்த்தமா இருக்கிறது. When God show you your darkness, He's not condemning you, but He's purifying you. But you need to yield to Him, submit to Him, surrender unto Him. அதாவது தேவன் உங்களுக்கு உங்களுடைய இருளான சூழ்நிலை காட்டுகிறார் என்றால், அந்த இருளான சூழ்நிலையில நீங்கள் இருப்பதற்கல்ல, அதிலிருந்து மேலான நிலைமையிலிருந்து அந்த அக்கினியாய் மாற வேண்டும் என்பதற்காகவே அதை காட்டி உங்களை சுத்திகரித்து அக்கினியினால நிரப்புகிறார். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் உங்களை முழுவதுமாய் அவருடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். And we really need to understand, anointing is not merely a feeling or an atmosphere like in the church service, but it's the real power that breaks spiritual bondages. அதாவது அந்த அபிஷேகம் என்பது ஒரு உணர்ச்சியோ அல்லது நாம் இருக்கிறதான அந்த நிலை அமைப்பை காட்டுகிற ஒரு விஷயம் அல்ல. அந்த அபிஷேகம் என்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறதான கட்டுகளை உடைக்கிற உண்மையான ஒரு வல்லமையா இது காணப்படுகிறது. Anointing is not a feeling or atmosphere. I say one more time. It's real stuff. Break spiritual yoke. அதாவது நான் இதை மறுபடியும் சொல்லுகிறேன். அபிஷேகம் என்பது ஒரு உணர்ச்சி அல்ல. அது ஆவிக்குரிய கட்டுகளை உடைக்கிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. You see, Isaiah chapter 10 verse 27, the second part of the verse says that yoke shall be destroyed because of the anointing. ஏசாயா 10ஆம் அதிகாரம் 27வது 2வது பகுதி இப்படியாக அந்த முதல் பகுதியிலே தமிழில் இப்படியாக சொல்கிறது. உன் தோளில் நின்று அவன் சுமையும் உன் கழுத்தில் நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். Many version of the Bible says the yoke shall be break because of the fat of, the way they describe is the fat. அநேக மொழிபெயர்ப்பில் இப்படியாக வாசிக்கிறோம். அந்த கொழுப்பின் நிமித்தம் அந்த நுகம் முறிந்து போகும் என்று. ஆனால் அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Some even say that when you grow fat, the yoke definitely had to break. அதாவது ஒரு சில இந்த கொழுப்பு அதிகமாகும் போது அது அந்த பாரமான கொழுப்பு அது உடைக்கப்படும் என்று அப்படியாக கூட சொல்லுகிறார்கள். But King James Version describe it very simple and straightforward. So if with the spiritual understanding, the fat means the best part of the whole being is the anointing. The anointing going to break that yoke. அதாவது இந்த கிங் ஜேம்ஸ் அந்த மொழிபெயர்ப்பில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நுகங்கள் அந்த கொழுப்பின் காரியங்களை முற்றிலுமாய் அது முறித்து போடுகிறதா இருக்கிறது என்று. Anointing is going to break every yoke that's hold you back for you to enter his great purpose.
அதாவது அவருடைய வல்லமையான மாபெரும் காரியங்களை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு தடையாகி இருக்கிறதான எல்லா நுகத்தடிகளையும் இந்த அபிஷேகம் முறித்து போட்டுவிடும். Knowing the fire will come when we desire, but we must understand the Holy Spirit doesn't stay in an unclean vessel. அதாவது நாம் வாஞ்சையா இருக்கும்போது ஆவியானவர் நம் மேலே வர ஆயத்தமா இருக்கிறார். ஆனாலும் கூட அந்த நம்முடைய பாத்திரங்கள் அசுத்தமா இருப்பது நிமித்தம் பரிசுத்த ஆவியானவரால அங்க தங்க முடியாது. There's two things you must know how to differentiate. First is visitation. Second thing is staying or dwelling. Pastor, could you please repeat, Pastor? Two things you must understand. Two terms. One is visitation. Second thing is stay in or dwell in. There's two different things. அதாவது 2 காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது அங்க அது அவரை சந்தித்தல். 2வது அதிலே நாம் நிலைத்திருத்தல். You can visit a beggar's home, அதாவது அந்த பிச்சைக்காரர்கள் வீட்டை நாம சந்தித்து பார்த்திருந்திருக்கலாம். but you wouldn't want to stay in his house for long term. ஆனால் அந்த பிச்சைக்கார வீட்டை சந்தித்து நாம் அங்கேயே நிலையா நாம் அங்கே தங்கி தரித்திருக்க முடியாது. Holy Spirit can come. His fire will come to help to purify a very defiled person. அதாவது உருமாற்றம் அடைந்த அசுத்தமான நிலைமையில இருக்கிற நபர் மேலே பரிசுத்த ஆவியினரால வர முடியும். That depends from that point onwards whether a true repentance happened in a person's life. அது எதை சார்ந்திருக்கிறது என்றால் ஒரு நபருடைய அந்த மனம் திரும்புதலின் அடிப்படையிலே இது சார்ந்ததாய் காணப்படுகிறது. Many people went to church, encounter Holy Spirit, but has no anointing. அநேகர் சபைக்கு போகிறார்கள், பரிசுத்த ஆவியானவரை முகமுகமாய் சந்திக்கிறவர்களாய் காணப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் அந்த அபிஷேகம் அவர்களிலே நிலைத்திருப்பதில்லை. Okay, because the fire touched them but didn't purge them. Do you understand the difference? The purge means cleans up. அதாவது அங்க அந்த அக்கினியானது அவர்களை தொடுகிறது. ஆனால் அந்த அக்கினியானது அவர்களை முழுவதுமாக சுத்திகரிப்பதில்லை. We doesn't want Holy Spirit just for a visitation, but we want Holy Spirit to come upon us, fill us, dwell in us, and manifest through us. ஏதோ பரிசுத்த ஆவியானவர் நம்மை சந்தித்து விட்டு போவதல்ல, அவர் நம்மிலே தங்கி தரித்திருந்து வாசம் பண்ணி கிரியை செய்து நம்மிலே அவருடைய காரியங்கள் காணப்பட வேண்டும். And that requires that our heart are sanctified and surrender unto Him. அதற்கு ஆயத்தமாக்கப்பட்ட வேண்டிய காரியம் என்னவென்றால் நம்மை நாமே சுத்திகரித்து நம்முடைய இருதயம் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமா இருக்க வேண்டும். One thing that Holy Spirit will help us, but there's another thing that we must willing to surrender and to be sanctified. அதாவது ஆவியானவர் நம்மை சுத்திகரிப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டியது முற்றிலுமாய் அவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து அவரை பெற்றுக்கொள்ள நாம் வாஞ்சியா இருக்க வேண்டும். Above all, the first thing we must clean is idols that in our hearts. அதுக்கு முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் நம்முடைய இருதயங்களிலே காணப்படுகிறதான அந்த விக்கிரகங்களை நாம் அகற்ற வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். Do you know that there are culture, but there are some culture embedded with religious belief? அநேக கலாச்சாரங்களை நாம் பார்க்கும்போது அந்த கலாச்சாரங்கள் மத ரீதியான விஷயங்களோடு கூட ஐக்கியப்பட்டதாய் காணப்படும். For example, like Chinese has a lot of dragon, you know. அந்த சீனர்களுடைய கலாச்சாரத்திலே பார்க்கிறது அந்த டிராகன் என்று சொல்லப்படுகிறதான அந்த வலு சர்பத்தின் காரியங்கள் அநேகமாய் காணப்படும். So whenever the Chinese celebration, New Year celebration, we as a Chinese Christians, we need to be very careful that there is no mixture of culture and religion in our celebration. அதாவது சீன கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரத்திலே பார்க்கும்போது அந்த புதிய ஆண்டை அவர்கள் கொண்டாடும் போது அந்த வலு சர்பத்தின் காரியங்கள் அநேகமா இருக்கும். ஆகவே சீன இருக்கிறவர்களாகிய நாம் இதை குறித்து ஆசரிக்கும் போது கலாச்சாரத்திற்கும் மத ரீதியான காரியத்திற்கும் உள்ள அந்த வித்தியாசத்தை கண்டறிந்து அதன் அடிப்படையிலே நாம் ஆசரிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும்.
And let me ask you a question. You are Indian Christians. Do you careful with any idols or any cultural religious practice in your daily life, in your celebration? நீங்கள் இந்திய கிறிஸ்தவர்களா இருக்கிறபடினால உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுடைய பண்டிகை ஆசரிப்பிலும், அனுதின வாழ்க்கை நடைமுறையிலும் உங்களுடைய கலாச்சாரத்திலே பிணைந்திருக்கிறதான மத ரீதியான விக்கிரக காரியங்களும் உங்களுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையிலே நீங்கள் அதைக் கொண்டு ஆசரிக்கிறவர்களா இருக்கிறீர்களா? Some Christians background denominations, and they even embedded worship of dead or the ancestors into their culture. அதாவது ஒரு சில இப்படியாக ரட்சிக்கப்பட்ட அந்த கிறிஸ்தவர்களுடைய பின்னணியிலே கூட பார்க்கும்போது, அந்த கலாச்சாரத்தின் அடிப்படையில அவர்கள் மரித்தவர்களையும், செத்துப்போனவர்களையும் ஆராதிக்கிற அப்படிப்பட்ட பின்னணியிலிருந்து வந்து கிறிஸ்தவர்களாய் மாறி இருப்பார்கள். You as a pastors, you as an Indian church pastors, you need to lead a way that the congregation are clean from idol worship. அதாவது இந்திய கிறிஸ்துவ சபையில் இருக்கிறதான நீங்கள் அருமையான போதகர்களே, உங்களுடைய விசுவாசிகளை அவர்கள் கலாச்சாரத்தின் அடிப்படையில் இப்படியாக விக்கிரக கிரியைகளிலே உடன்பட்டவர்களாய் இல்லாமல் நீங்கள் அதை குறித்து அவர்களுக்கு போதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Exodus 20 verse 4 says that you shall not make yourself a carved image or any likeness of anything that is in heaven above, or what that is in earth beneath, or that is in the water under the earth. யாத்திராகம் 20:4 இப்படியாக சொல்லுகிறது, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக வேண்டாம். And you shall not bow down to them or serve them, for I, the Lord your God, am a jealous God, visiting the iniquities of the fathers on the children to the third and the fourth generation of those who hate me. நீ அவைகளை நமஸ்கரிக்கும் சேவிக்கும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகள் இடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். So the first things, as we need to clean ourselves, we must clean every idols in our life. முதலாவது காரியம் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டியதான எல்லா விக்கிரக கிரியையிலிருந்து நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். You see, anything that contaminates us, we must remove it. அதாவது எந்த ஒரு காரியம் நம்மை அருவருப்பான நிலைமையிலே அது கரைப்படுத்துகிறதா இருக்கிறதோ அதை நாம் நம்மை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும். And not only that, anything that replaces God, that has become an idol, we must remove it. எந்த ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கு பதிலாக மறுபொருளாக அது தேவனுக்கு ஈடாக வருகிறதோ அதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். So by saying that, actually, if your heart is not fully obey God, surrender to God, it's very hard for you to receive anointing. அது உங்களுடைய இருதயம் முழுமையாய் ஆயத்தமாக்கப்படாமல் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்படாமல் இருக்குமானால் நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது அது ஒரு கடினமான காரியமாகவே காணப்படும். But the second thing is the anointing is real, but it can be polluted. இரண்டாவது குறிப்பு என்னவென்றால், அந்த அபிஷேகமானது அது உண்மையானதாய் காணப்படுகிறது. ஆனால் அதே நேரத்திலே அந்த அபிஷேகமானது கரைப்படுத்தப்படக்கூடியதுமாகவும் இருக்கிறது. The pollutions of anointing is possible. அதாவது அந்த அபிஷேகம் எப்படியான விதத்திலும் அது கரைப்படுத்தப்படுகிறதாயும் அழுக்கடைகிறதற்கும் அது ஏற்றதாயும் இருக்கிறது. You see, and this Ecclesiastes chapter 10 verse 1 is one of the verse that the Lord give me during the month of June and say, clean the church, cleanse the anointing. ஜூன் மாசத்தில் தேவன் எனக்கு கொடுத்த ஒரு வசனம் தான் இந்த பிரசங்கி புத்தகத்தில் 10வது 1வது வசனம், சபையை நீ சுத்திகரி, அந்த சபையில் இருக்கிற அந்த அபிஷேகத்தை சுத்திகரிக்க வேண்டும் என்று இந்த வசனத்தை கொடுத்தார். And you know, the word says dead flies make the perfumers
an ointment give up a stench. For so a little folly outweighs wisdom and honor. அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாறி கெட்டுப் போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். You see, what is dead flies? அந்த செத்த ஈ என்றால் என்ன? It can be a mixture of motives like pride when we serve God. அதாவது நாம் தேவனுக்கு ஊழியம் செய்யும்போது வருகிறதான கலப்படமான காரியமான காணப்படுகிற விஷயம். If அதில் a, ஒன்று per- பெருமை. if a person have a healing anointing and when he serve, he want to show off his healing anointing and that is pride. அதாவது ஒரு நபருக்கு அந்த சுகமளிக்கிற அபிஷேகம் இருக்குமானால், அந்த சுகமளிக்கிற அபிஷேகத்தை அவர் உபயோகப்படுத்தும் போது, அதிலே அவர் பெருமை கொள்வது. அதுதான் முதல் பெருமை. Sad thing, I have to tell you that even a person is not right, it doesn't stop the anointing to flow. அதாவது ஒரு நபர் சரியாய் இல்லாவிட்டாலும், அவருடைய வாழ்க்கையிலே அந்த அபிஷேகம் உடனே அங்க அது நிறுத்தப்படுவதில்லை. The anointing, whichever has remained, will continue to flow, but flow together with all the stink, with all the pollution in his heart. அதாவது அவருக்கு எந்த அபிஷேகம் கொடுக்கப்படுகிறதோ, அந்த அவருடைய தவற்றின் நிமித்தம் அந்த அபிஷேகம் நிறுத்தப்படுவதில்லை. அந்த அபிஷேகம் தொடர்ந்து பாய்ந்து ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் அந்த அபிஷேகம் கரையோடு கூட கடந்து போகிறதா காணப்படுகிறது. Some people is not pride, some people is greedy for money. ஒரு சிலர் அந்த பெருமைப்பட மாட்டார்கள். ஆனால் அவர்கள் பேராசை, பணத்தை குறித்து பேராசை உடையவர்களாய் காணப்படுவார்கள். Some people are always obsessive of control. இன்னும் ஒரு சிலருக்கு இப்படியான காரியம், மற்றவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்றதான அப்படிப்பட்ட குணத்தை உடையவர்களாய் இருப்பார்கள். Bitterness, selfish ambition. அது மாத்திரமல்ல, கசப்புத்தன்மை, அந்த சுயநல லட்சியங்களை உடையவர்களாய் காணப்படுவார்கள். All these things are dead flies that polluting our anointing. And yet, when we say, people are polluted by our words. இப்படிப்பட்ட எல்லா காரியங்கள் தான் அந்த செத்த ஈக்களாக குறிப்பிடுகிறது. ஆனால் நாம் என்ன சொல்லுவோம் என்றால், மனுஷர்களுடைய வார்த்தை தான் நம்மை கரைப்படுத்தி விட்டது என்று அப்படி சொல்லுவோம். Besides this pollution, there's another issue is counterfeit. அதாவது இந்த கரைப்படுத்துகிற காரியத்திற்கு இன்னொரு மிகையாக சொல்ல வேண்டுமானால், அதை போலவே காணப்படுகிறதான இன்னொரு விஷயம். Meanings that we counterfeit, we fake God's anointing. அதாவது அதுக்கு அர்த்தம் என்னவென்றால், தேவனுடைய அபிஷேகத்தை பொய்யான விதத்திலே நாம் பிரதிபலித்து காட்டுவது. We call it mixture. அதாவது அது கலப்படமானது, கலப்பு தன்மை உள்ளது. We looks very good in front of others. மற்றவர்களுடைய பார்வையில அது வெளியே பார்க்கும்போது மிகவும் நன்றாக இருக்கிறதை போல காணப்படும். But do you know that God is not impressed by how we do, but is why we do? அதாவது நாம் எப்படி செய்கிறோம் என்பதை பார்த்து தேவன் கவர்ந்து இழுக்கப்படுகிறவர் அல்ல, அதை எதற்காக செய்கிறோம் என்பதே தேவன் பார்க்கிறவராக இருக்கிறார். For men look at the appearance of a person, but God looks in the manners in a person's heart. அதாவது மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ அவனுடைய உள்ளத்திலே எப்படிப்பட்ட எண்ணத்தை கொண்டு செயல்படுகிறவனா இருக்கான் என்றால் அவனுடைய உள்ளத்தை பார்க்கிறவரா இருக்கிறார். So this is so important. I want to use analogy of making sacred oil or the perfume as an example or the symbol analogy for receiving anointing. இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு உதாரணமாய் ஒரு காரியத்தை நான் சொல்லி வருகிறேன். அது என்னவென்றால், அந்த பரிசுத்த அபிஷேக் எண்ணெயை எப்படி தயாரிக்கிறார்கள் என்பதை சொல்லி நான் உங்களுக்கு இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெறுவதற்கான ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். Normally we don't see anointing to receive anointing such a messy process. Normally we don't think that. அதாவது இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏதோ குழப்பமான ஒரு சூழ்நிலையின் அடிப்படையில் அப்படியாக அந்த அபிஷேகம் குழப்பமாய் வருகிறதாக அது காணப்படாது. But by knowing how this anointing or perfume was made and give us some credit
or some deeper understanding about how should we act for us to receive anointing. அதாவது இந்த அபிஷேக தைலம் எப்படி தயாரிக்கப்படுகிறது என்ற அந்த அடிப்படையிலே நாம் பார்ப்பது, அதை ஒப்பனையாக வைத்து பார்த்து, எப்படி நாம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்ற அந்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். And first one is the purity ingredient. The word of God must be unmixed. அதாவது அதற்கு முதலாவது தேவையான ஒரு காரியம், சுத்தமான அந்த மூலப்பொருள். அதாவது கலப்படம் இல்லாத கர்த்தருடைய வார்த்தை இருக்க வேண்டும். You see, I believe that word of God is the foundation of this anointing. இந்த அபிஷேகத்திற்கு அடிப்படையான காரியமே இந்த தேவனுடைய வார்த்தையாய் தான் இருக்கிறது. And I experience breakthrough in my life. It's always when the words of God release His divine light and insight into me. அந்த தெய்வீக வெளிச்சத்தின் அடிப்படையில எப்போதெல்லாம் தேவனுடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில கடந்து வந்திருக்கிறதோ, So you need to have pure teaching, pure word of God, the revelations of God. Then only you are able to receive anointing. அதாவது அப்படிப்பட்ட நேரத்தில் நான் விடுதலை பார்த்திருக்கிறேன். அது என்னவென்றால், அந்த வெளிப்படையான வார்த்தைகள் கர்த்தராலே கொடுக்கப்பட்டதான அந்த காரியங்கள் எல்லாம் வேத வசனங்கள் உங்கள் அண்டையில வரும்போது இப்படிப்பட்ட அந்த விடுதலை காணப்படும். Most of the perfume are made with the accent of the flower, and they just have to take all the flower just to get the accent, very little accent. அதாவது இந்த நறுமண தைலங்களை அவர்கள் தயாரிக்கும்போது அநேக பூக்களை, மலர்களை உபயோகப்படுத்துவார்கள். அநேக பூக்களை உபயோகப்படுத்தினாலும் அதிலிருந்து கொஞ்சமான அந்த வாசனையான திரவியங்கள் தான் அங்கு உண்டாக்க முடியும். Any mixture, for example, you want to make a perfume of rose, you cannot add the tulip or any flower into it. Any mixture will destroy that flavor. அதாவது அந்த ரோஜாப்பூ நறுமணத்தை கொண்ட ஒரு தைலம் உருவாக்கப்பட வேண்டுமானால், ஒரு துளிப்பூவை நாம் பயன்படுத்தி அங்க கலப்படமான ஒரு தைலத்தை உண்டாக்க முடியாது. அந்த மனம் வேண்டுமானால் அந்த மலரை தான் நாம் உபயோகப்படுத்த வேண்டும். So I really want to know something that we must eager longing is pay attention in studying the word of God. ஆகவே நாம் அதை பெற்றுக்கொள்வதற்கு அந்த வாஞ்சையும் ஈர்ப்புத்தன்மையும் கர்த்தருடைய வசனத்தை நான் ஆழ்ந்து படிக்க வேண்டும் என்ற அந்த காரியம் நம்மிலே காணப்பட வேண்டும். And one more thing I want to make a reminder. When you come to Friday or Tuesday prayer meeting, try your best. Stay at home. அதாவது நான் உங்களுக்கு இதை சொல்ல விரும்புகிறேன். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் இதை அனுபவிக்க வேண்டுமானால் உங்களுடைய வீட்டிலே நீங்கள் தரித்திருந்து இந்த காரியங்களை, செய்திகளை கேளுங்கள். If you're riding on a bike or you're going somewhere or you're going to stay in some places and you listen while we are preaching, you're not going to receive much because distraction, the many things that take away the words. அதாவது நீங்கள் இப்படியாக இந்த செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை ஜூம் கூட்டங்களில் கலந்து கொள்ளும்போது பிரயாணம் பண்ணிக்கொண்டோ, பைக்கிலே போய்க்கொண்டோ இந்த செய்தியை கேட்பீர்களானால், நீங்கள் அதன் முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் உங்களுடைய காரியங்கள், கவனங்கள் அங்கு சிதறடிக்கப்படுகிறதாய் காணப்படுகிறது. Don't lie on the bed. You sleep through halfway. You're not going to receive anything. அதாவது நீங்கள் இந்த ஜூம் மீட்டிங் செய்திகளை கேட்கும்போது படுத்துக்கொண்டே, தூங்கிக் கொண்டே கேட்காதீர்கள். பாதியிலே நீங்கள் தூங்கி விடுவீர்கள். நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை உங்களால பெற்றுக்கொள்ள முடியாது. Open the Bible, take out your notebook, write it down in order for you to receive anointing, because the words need to be honored by you. I say one more time, because the delivering of the words, you need to show honor in order to receive. ஆமென். அதாவது நீங்கள் இந்த வசனத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அமர்ந்து, உட்கார்ந்து கொண்டு வேதத்தை திறந்து வாசித்து குறிப்பெடுத்து நீங்கள் இந்த காரியத்தை, செய்தியை கேட்க வேண்டும். மறுபடியும் அதை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் தேவ வசனத்தை கனப்படுத்துகிறவர்களாய் இருந்து கனத்தோடு கூட வேத வசனத்தை, வேத செய்தியை கேட்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Just as you don't want your members sleep during you preaching, the same thing. You don't want to sleep during my preaching because you want to receive something from the Lord.
ஆமென். அதாவது நீங்க பிரசங்கிக்கும்போது உங்க விசுவாசிகள் தூங்கிக் கொண்டே, படுத்துக்கொண்டே உங்களுடைய பிரசங்கத்தை கேட்டால் எப்படி இருக்கும்? அதே போல தான் நான் பிரசங்கிக்கும்போதும் நீங்கள் தூங்கிக் கொண்டும், படுத்துக்கொண்டும் வேத வசனத்தை கேட்கக்கூடாது. நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அப்படி செய்யக்கூடாது. Do you know how long, how much efforts for a good sermon to deliver? Let me tell you, hours by hours standing before God for us to receive. ஆமென். அதாவது இப்படிப்பட்டதான ஆழ்ந்த சத்தியங்களை கொண்ட இப்படிப்பட்ட செய்திகளை உங்கள் மத்தியில பகிர்ந்து கொண்டு வர நாள் கொண்டு வர வேண்டுமானால் எளிமையா அது வருவதல்ல. மணிக்கணக்கிலே தெய்வ சமூகத்திலே காத்திருந்து கர்த்தருடைய செய்தியை பெற்றுக்கொண்டு வந்து தான் நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறவனாய் காணப்படுகிறேன். So what I try to say is you have to guard over the time of receiving the word of God. The mixture of distraction and any of our things will make you become know and not know at the same time, meaning you are not receive anything. அதாவது என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை பெற்றுக்கொள்ளும்போது கலப்படம் இல்லாமல் உங்களுடைய கவனம் சிதறடிக்கப்படாமல் முழுமையாய் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகவே இதை சொல்லுகிறேன். The second one is the ratio between rationality and spirituality. 2வது குறிப்பு என்னவென்றால், அந்த சரியான விகிதத்தை குறிக்கிறது. என்ன விகிதம் என்றால், புத்திசாலித்தனமான நிலைமை மற்றும் ஆவிக்குரிய அந்த சமநிலைமைக்கான அந்த விகிதங்கள். I never thought of that until when I go through why the Bible mentioned clearly how many portion of this ingredient, how many portion of this ingredient, and to make the balance of the fragrance. அதாவது இதை குறித்து நான் முன்பு அறியாமல் இருந்தேன். ஆனால் இதை குறித்து வாசிக்கும் போதோ, அந்த நறுமண தைலத்தை உண்டாக்கும்போது, அந்த சமநிலைமை எப்படி காணப்பட வேண்டும் என்ற அந்த காரியத்தின் அடிப்படையில் அது படிக்கும்போது தான் நான் அதை புரிந்து கொண்டேன். When we want to operate in the spirit or operate in the anointing, first thing, rational is needed because it enables us to discern, to examine, to stand firm in the truth. அதாவது இந்த ஆவிக்குரிய நிலைமையில நாம் செயல்பட வேண்டுமானால், அதற்கு முதலாவது காரியம் இந்த புத்திசாலித்தனம் நமக்கு சரியான பகுத்தறிவையும், சோதனையும் செய்ய துணிவையும் சத்தியத்தில் நம்மை நடத்துகிறதா இருக்கிறது. But at the same time, we need spirituality but that enables us to obey, to remain tender in our hearts, and to be sensitive to the Holy Spirit. அதே நேரத்தில் எப்படி நாம் புத்திசாலித்தனமா கிரியை செய்கிறோமோ, அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட நாம் கீழ்ப்படியவும், பரிசுத்தாவினுடைய சத்தத்தை கேட்கும் அப்படிப்பட்டதான அந்த மனப்பாங்கை உடையவர்களாயும் நாம் காணப்பட வேண்டும். If you lost the balance when you make the perfume, you see that they don't mix. If you lost the balance between rationality or reason and spirituality, you are either very rational, you are not following, or you are too on fire, you just act too spiritual and without discerning. அதாவது அந்த நறுமணத்தை உண்டாக்கும்போது, அதில போடப்படுகிறதான மூலப்பொருட்கள் சமநிலைமையா இருந்தால் தான் அது நல்ல நறுமணத்தை கொடுக்கும். அதேபோல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கூட எந்த காரியத்திலே புத்திசாலித்தனமாய் நடக்க வேண்டுமோ, அப்படி புத்திசாலித்தனமாயும், அதே விதத்திலே ஆவிக்குரிய விதத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ, அந்த ஆவிக்குரிய விதத்திலே அப்படி நடந்து கொண்டு 2 விஷயமும் சமநிலைமையிலே காணப்படும். நீங்கள் அப்படி செய்ய தவறிவிட்டால், ஒன்று முழுமையாக ஆவிக்குரியவர்களாய் மாத்திரம் இருப்பீர்கள். இந்த புத்திசாலித்தனம் காணப்படாது. அதே போல தான் மற்ற காரியமும் கூட. You see, we need both. And Romans 12 verse 2 says that we need to test and discern what is the will of God. ரோமர் 12 சொல்லப்பட்டிருக்கிறபடி அதை நாம் சோதித்து பார்க்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். You see, one side I was prompting by the Holy Spirit and to do something, but on the other side I must have enough rational to test whether it is from God. அதாவது ஒரு விதத்திலே இதை செய்ய என்னை ஆவியானவர் ஏவிக் கொண்டிருக்கிறார் என்ற அந்த காரியத்தை பெற்றுக்கொள்வது. அதே நேரத்திலே எனக்கு ஏவப்படுகிற இந்த காரியம் தேவனாலே இருந்து வந்ததா என்று என்னுடைய அறிவுத்தன்மையிலே அதை நான் பகுத்தறிகிறவனாயும் காணப்பட வேண்டும். Then we need to be refined by fire. You see, when you make the perfume, you cannot be too hot because the accent will be dry off. You cannot be too cool, but it cannot produce the perfume.
அதாவது அந்த தைலமானது உண்டாக்கப்படும்போது, அது மிகவும் குளிர்ந்த நிலைமையிலும் இருக்கக்கூடாது, மிகவும் சூடான தன்மையிலும் இருக்கக்கூடாது. அதற்கு இந்த அக்கினியினாலே சுத்திகரிக்கப்படுவது மிகவும் முக்கியமான காரியமாய் காணப்படுகிறது. I take the perfume of roses, okay, as example. The accent is from the flower. பாருங்க, உதாரணத்துக்கு இந்த ரோஜா பூவிலிருந்து வருகிறதான அந்த நறுமணம். அந்த நறுமணம் வேண்டுமானால், அந்த ரோஜா பூவை நாம் உபயோகப்படுத்துகிறோம். அதிலிருந்து அந்த வாசனை வருகிறது. You need to dry the excessive water slowly. Then only you can get the accent. If too hot, the whole thing fried. அதாவது அது மிகவும் கொதிக்கிற நிலைமையில அந்த காரியம் இருக்குமானால், அந்த வாசனை முழுமையா பெற்றுக்கொள்ள முடியாது. அது அந்த ஒரு குளிர்ந்த நிலைமைக்கு வர வேண்டும். We can be very passionate, but we cannot over passionate, but neither we cannot too cool. அதாவது நாம் மிகவும் வைராக்கியம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அதே நேரத்தில வைராக்கியம் உள்ளவர்களாயும் காணப்படக்கூடாது. அதே நேரத்தில அதிக குளிர்ந்த தன்மையிலும் நாம் இருக்கக்கூடாது. You see, without fervent prayer and passionate heart, we cannot advance the spiritual mission. அதாவது உருக்கமான ஜெபமும், ஆர்வமுள்ள இருதயம் இல்லாமல் நாம் ஆவிக்குரிய ஊழியத்தை நம்மால செய்ய முடியாது. But if our zeal, our passion exceeded God's timing and His will, then we will do things before God's doing. அதாவது நம்முடைய அந்த வைராக்கியமானது தேவனுடைய நேரத்தையும், மனதையும் தாண்டி சென்று விட்டால், அது செய்யாமல் போய்விடுவதற்கு சாத்தியமாகிவிடும். And number four is a sterile environment, meaning that we must be alert to false guidance and avoid spiritual contamination. அதாவது நம்ம அந்த முதற் குறிப்பில சொன்னது போல, அப்படி செய்துவிட்டால் அந்த இஸ்மவேல் செய்தது போல நமக்கு ஒப்பிடப்பட்டு விடும். ஆனால் இந்த 4வது குறிப்பில சொல்வது என்னவென்றால், அதாவது Some, கலையற்ற மலட்டுத்தன்மையான சூழ்நிலையாக காணப்படுகிற காரியங்களை அப்புறப்படுத்த வேண்டும். Sometimes we must careful. Don't hear the wrong voice. Don't careful with manipulations and all emotional interference. அதாவது நம்முடைய உணர்ச்சி சம்பந்தப்பட்ட காரியங்களும், அங்க மாயையான, பொய்யான காரியங்கள் குறித்து நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அதில் ஆவியானுடைய வழி நடத்துதல் இருக்க வேண்டும். Be steady, be firm in the spirit, be firm in the word of God. Don't be easily disturbed by anyone. அதாவது மற்ற காரியத்திலே நாம சிந்தனை சிதறடிக்கப்படக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையிலும் ஆவியானுடைய வழி நடத்தலிலும் நாம் ஸ்திரத்தன்மை வாய்ந்தவர்களாய் காணப்பட வேண்டும். And number 5, the process, the last thing, you must always seal that perfume, meaning you always need to humble, you need to be hiding and preserve that anointing. 5வது காரியம், நீங்கள் அதை முத்திரிக்கப்பட்டதாய் நீங்கள் அதை வைத்துக் கொள்ள வேண்டும். அதை சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படியென்றால் தாழ்மையும் அந்த நம்முடைய வாழ்க்கையில வைத்து பரிசுத்த ஆவியானவரை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். I'm going to move forward very fast because I want to touch the issue of hypocrisy. அதே நேரமில்லாத கொண்டால் துரிதமாய் கடந்து போகிறேன். இங்க இந்த மாய்மாலத்தின் காரியத்தை குறித்து இந்த அபிஷேகத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல பேச போகிறேன். Our issue when it comes to anointing, it is not only contamination, not only idols, uncleanness, but there's one more deadly things in the kingdom of God. அதாவது அபிஷேகத்தை குறித்து பேசும்போது இந்த விக்கிரக காரியங்களோ, கலப்படமான விஷயங்களோ, மற்ற காரியங்களோ இருந்தாலும் கூட இன்னொரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் இந்த அபிஷேக சம்பந்தப்பட்ட விஷயத்துல என்னவென்றால், I call that hypocrisy. அதுதான் நாம் மாய்மாலம் என்று சொல்லுகிறோம். Outwardly appear righteous, spiritual, passion for God, but inwardly you are not. அதாவது வெளிப்புறமாய் நாம் காணப்படும்போது ஏதோ சுத்திகரிக்கப்பட்டவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் உள்ளான நிலைமையிலே நாம் அப்படிப்பட்டவர்களாய் காணப்படுவதில்லை. After many years in church, some people are even longer than me, maybe 50 years. I only nearly 30 years full-time ministry, 40 years in church. அதாவது நான் ஒரு 30 வருஷமாக ஊழியத்தில் இருக்கிறேன். 40 வருஷமா சபைக்கு போகிறேன். பட் என்னை காட்டிலும் மிகையான வருடங்களை கொண்ட அனுபவம் உள்ளவர்கள் சபையிலும் இருக்கலாம். We really know church. We know how to play church. பாருங்க, நமக்கு சபையை எப்படி நடத்த வேண்டும், சபையில எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சபையில எப்படி காரியங்களை செய்ய வேண்டும் என்று மேல்புறமாக அதை அறிந்தவர்களா இருக்கிறோம்.
Meanings, when I say play church, meanings that even Holy Spirit is not there, we pretend He's there and say, "Wow, anointing is so strong," but no one's feel anointing. அதாவது இந்த பிளேயிங் சர்ச் என்று சொல்லும்போது, அங்க பரிசுத்தாவினர் இல்லாவிட்டாலும் சபை நடத்துவது என்று எப்படி என்று நமக்கு தெரியும். அபிஷேகம் இல்லாவிட்டாலும் கூட அங்க அபிஷேகம் இருக்கிறது, வல்லம் இருக்கிறது என்று அப்படியாக ஒரு மேல்பூச்சாக நாம் சபை நடத்துகிறவர்களாய் காணப்படுகிறோம். Sometimes we we don't feel the presence of God, but we tell people God's presence so strong. அநேக நேரத்துல நம்மால தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியாவிட்டாலும் நாம் சொல்லுவோம், தேவ பிரசன்னம் மிகவும் பலமா இங்க இருக்கிறது என்று அப்படி சொல்லுவோம். If we don't deal with this hypocrisy, we don't really broke down and say, God, where are you? If we don't do that, forever we wouldn't have God's presence. இப்படியாக இந்த மாய்மாலத்திலிருந்து நாம் மனம் திரும்பாவிட்டால் எப்பொழுதுமே தெய்வ பிரசன்னத்தை நம்மாலே உணரவே முடியாது. ஆண்டவரே இந்த நிலைமையிலிருந்து மாற்றும் என்று சொல்ல வேண்டும். Like in front of others, you tell people, I love my wife, I really love her. அதாவது மற்ற ஜனங்களுக்கு முன்பாக இப்படி சொல்லலாம், என் மனைவியை நான் மிக அதிகமா நேசிக்கிறேன், என் மனைவி நேசிக்கிறேன் என்று சொல்லலாம். But when back home, you just ignore her, you never take care of her, you don't respect her. That is hypocrisy. பாருங்க, ஆனா வீட்டுக்கு வந்தாலோ மனைவியை மதிப்பதில்லை, மனைவியினுடைய காரியங்களுக்கு முதன்மையான காரியத்தை கொடுப்பதில்லை. அதுதான் மாய்மாலம். You see, you have to repent and truly deal with hypocrisy for you to get the real anointing. அதாவது நீங்கள் அந்த உண்மையான அபிஷேகத்தை பெற வேண்டுமானால், நீங்கள் அந்த மாய்மாலத்திலிருந்து வெளிவந்து அதிலிருந்து மனம் திரும்ப வேண்டியவர்களாய் காணப்படுகிறீர்கள். Superficial spirituality is a spiritual breach. அதாவது இந்த மேலோட்டமான ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு ஆவிக்குரிய அந்த மேலோட்டமான சுத்திகரிப்பு அது குறிக்கிறதாய் காணப்படுகிறது. When I say spiritual breach, it's not the breach, but rather it's the loophole, the brokenness. அதாவது இந்த ஆவிக்குரிய அந்த சீல்வெட்டு என்று சொல்லுகிற காரியத்திற்கு என்ன அர்த்தம் என்னவென்றால், அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான வெடிப்பு, ஏதோ ஒரு ஓட்டை. You see, and Ezekiel 13 verse 2 and 3, the Lord prophesied and the Lord rebuked the false prophets. They say, Son of man, prophesy against the prophets of Israel who follow their own spirit and have seen nothing. Woe unto the foolish prophets. அதாவது எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் 2-3 இந்த கள்ள தீர்க்க தரிசனத்தை குறித்து அங்கு தேவன் எச்சரிக்கிறவராக இருக்கிறார். மனுபுத்திரனே, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற இஸ்ரவேலின் தீர்க்க தரிசனத்துக்கு விரோதமாக நீ தீர்க்க தரிசனம் உரைத்து தங்கள் இருதயத்தில் இருக்கிறதை எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களோடு நீ சொல்லு என்று சொல்லுகிறதை அங்க பார்க்கிறோம். They prophesy, they see vision, they say they see the dreams, all sort of things. They just fake it. பாருங்க, அவர்கள் பார்க்காத காரியத்தை நாங்கள் பார்த்ததாக தரிசித்ததாக அப்படியாக பொய்யான ஒரு அங்கு உண்மையற்ற ஒரு தரிசனத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். How true to us as a pastors, if we really, really, really want the anointing of God, you must really get real. பாருங்க, இது எந்த அளவுக்கு உண்மையான பாஸ்டர்களுடைய வாழ்க்கையில நடக்கிற விஷயமா இருக்கிறது. தேவன் அங்கு எழுதி வைத்திருக்கிறார். இதை குறித்து நாம் சரி செய்து கொள்ள வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். If you repent in your private life, then God will honor you in your public life. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அந்தரங்கத்திலே நீங்கள் தேவனோடு கூட இருந்து மனம் திரும்பும்போது, தேவன் உங்களுடைய வெளிப்புற வாழ்க்கையிலே உங்களை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துகிறவராய் இருப்பார். If you don't repent in your private life, and God will expose you in your public life. உங்களுடைய அந்தரங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் மனம் திரும்பாவிட்டால், தேவன் வெளியரங்கமான அந்த பிரசங்க பீடத்திலே வெளிப்புறமான காரியத்திலே உங்களுடைய காரியங்களை அவர் வெளிப்படுத்துகிறவராய் இருப்பார். What you do in your private life is more important than what you do in your public life. உங்களுடைய வெளிப்புறமான வாழ்க்கையில நீங்கள் செய்கிற காரியங்களை காட்டிலும் அந்தரங்கமான தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் செய்கிற காரியம் தான் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாய் காணப்படுகிறது. So I really want you to understand the most important part of your life is when you are in your private.
அதாவது நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று இதை முக்கியத்துவப்படுத்தி சொல்லுகிறேன். உங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்கமான விஷயங்களிலே, காரியங்களிலே தேவனோடு இருக்கிற காரியத்தை குறித்து நீங்கள் மிகவும் உண்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். That is the deciding factor how much anointing is to flow in your ministry. அதுதான் உங்களுடைய ஊழியத்திலே எந்த அளவுக்கு அபிஷேகம் ஊற்றப்பட வேண்டும் என்பதை நிர்ணயம் செய்கிறதா இருக்கிறது. You see, false prophet, they did not lack of spiritual language. They really know how to speak to impress people. They are expert when it comes to this. இந்த பொய்யான தீர்க்கதரிசிகள் ஆவிக்குரிய வார்த்தைகளை குறையுடன் இல்லை என்றாலும் தேவனிடத்திலிருந்து வந்ததாகவே சொல்லுகிறதைப் போல பேசுகிறவர்களா இருப்பார்கள். அதில் எந்த குறையும் சொல்ல மாட்டார்கள். But what they really need is they need vision from God. They need divine oracles or divine revelation. But when they don't have, they have to fake their own imagination and say, "Is God who said?" அதாவது அவர்களுக்கு தேவையானதெல்லாம் என்னவென்றால் தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தையும் தேவனிடத்திலிருந்து வந்த தரிசனமாயும் காணப்பட வேண்டும். ஆனால் பொய்யான தீர்க்கதரிசிகளோ என்ன சொல்வார்கள் என்றால் அது தேவனிடத்திலிருந்து வராமல் இருந்தாலும் பொய்யான காரியத்தை தங்கள் இருதயத்திலிருந்து எடுத்து பேசுகிறவர்களாய் இருப்பார்கள். And to make things very simple for you to understand, that if you don't renounce hypocrisy, then there will be no usher of true anointing. அதாவது எளிமையா சொல்ல வேண்டுமானால் உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் ஊற்றப்பட வேண்டுமானால் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அந்த மாய்மாலமான காரியங்கள் எடுத்து போடப்பட வேண்டும். The seventh son of Siva, okay, Siva is the priest and want to cast out demons by the name of Jesus who Paul proclaimed. அதாவது அந்த ஸ்கேவாவின் அந்த 7 குமாரரை குறித்து பார்க்கிறோம். அங்க ஆசாரனுடைய அந்த மகன்கள் அங்க அங்க பிசாசுகளை துரத்த வேண்டும் என்று அவர்கள் செய்கிறார்கள். You see, you know the story. The devil asked, Jesus, I know, Paul, I know, but who are you? அங்க பிசாசுகள் இயேசுவும் தெரியும், உன்னை தெரியும், நீ யார் என்று அங்க கேள்வி கேட்கிறதை நான் பார்க்கிறோம். In the time of when I was in India in IMT, I see some pastors see how we ministers. They just want to behave the same. They just imitate what we do. அதாவது ஐஎம்டி ஊழியத்துக்கு நாங்கள் இந்திய தேசத்துக்கு வரும்போது நாங்கள் ஊழியம் செய்வதை பார்த்திருக்கிறோம். அப்போது எங்களைப் போலவே அங்கே வருகிற பாஸ்டர்களும் அதை போலவே அவர்களும் செய்வார்கள். Then I see there's no result. அப்படி இப்போ செய்கிறதை பார்க்கும்போது அங்கே எந்தவித பலனும் இல்லாமல் போய்விடுகிறதை எங்களால் பார்க்க முடிந்தது. There is a reason, because how much effort you put in to purify your life. அதுக்கு காரணங்கள் உண்டு. எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே சுத்திகரிப்படைவதற்கான முயற்சிகள் எடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு பலனை பார்க்கலாம். Faithful, hardworking cannot substitute surrender, repentance. No, cannot substitute. அதாவது நாம் உண்மையுள்ளவர்களாய் கடின வேலை செய்தேன் என்று சொல்வது மாத்திரமல்ல, அங்கு மனம் திரும்புதல் காணப்பட வேண்டும். Maybe first thing you need to be hard work is dealing with your private life. That is the first thing you need to be hard work. அதாவது நான் கடின உழைப்பு செய்கிறேன் என்று நீங்கள் சொல்லுகிறவர்களாக இருப்பீர்களானால் உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே தனிப்பட்ட விஷயத்திலே காணப்படுகிற காரியங்களிலே கடின முயற்சி செய்து அதிலே மேம்பட வேண்டும். You see, maybe I will skip this part, but I will really want to go to a place where we want to deal with the prayer set apart our life. அதாவது இந்த குறிப்பை நான் தவிர்த்து விடுகிறேன், நேரமில்லை. அடுத்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். அபிஷேகத்திற்காக நாம் பிரித்தெடுக்கப்பட்ட பாத்திரங்களாய் காணப்பட வேண்டும். You see, the Nadab and Abihu offer an unauthorized fire. It found in Leviticus chapter 10 verse 1 and 2. லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே வாசிக்கிறோம். நாதாபும் அபியும் அங்கு அந்நிய அக்கினியை தேவ சமூகத்தில் கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். You see, they have religious
passion, but they never ask God. They never follow what the Lord said. அவர்களுக்கு ஆவிக்குரிய மத சம்பந்தமான ஒரு வைராக்கியமும் இருந்ததே தவிர, தேவனிடத்திலே அவர்கள் ஆலோசனை கேட்காமல் போய்விட்டார்கள். We know that the fire came out and just consumed both of them. அங்கு அக்கினி கர்த்தருடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு வந்து அவர்களை பட்சித்து போட்டதை நாம் பார்க்கிறோம். So from there we must understand. You see, God really want us to hear Him. So that's why the most important, they say that the most important commandment is Shema Israel. He says, "Oh Israel, hear what the Lord has said to you." அதாவது, "ஓ இஸ்ரவேல் ஜனமே, தேவன் செய்கிறதை கவனித்துப் பார்" என்பது அங்கு தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதைத்தான் தேவன் அந்த பயபக்தி உள்ள இருதயத்தோடு அவர் சமூகத்துக்கு வர வேண்டும் என்று அப்படியே வாஞ்சிக்கிறவராய் இருக்கிறார். You see, and that is why we as ministers, our biggest issue is, are we surrender to what the Lord asks us to do? தேவன் நமக்கு என்ன செய்ய சொன்னாரோ அதை நாம் செய்கிறதிலே முழு இருதயத்தோடு நாம் அவர்களுக்கு அர்ப்பணித்திருக்கிறோமா? இன்றைக்கு இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறது. In the Old Testament, this sorry, in Old Testament, Nadab and Abihu is one of the case. Then in the New Testament is Ananias and Sapphira. பழைய ஏற்பாட்டிலே நாதாபும் அபீபை பற்றி பார்க்கிறோம். அதே போல புதிய ஏற்பாட்டிலே அனனியா சப்பீராவை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. When everyone give their selling of their property full to the church to as offering, and Ananias, Sapphira do the same thing, but they keep some to themselves. பாருங்க, எல்லாரும் நிலத்தை விட்டு அவர்களுடைய சொத்துக்களை விட்டு ஆலயத்துக்கு காணிக்கையாக வந்து கொண்டு கொடுக்கும்போது அனனியாவும் சப்பீராவும் அதை தான் செய்கிறார்கள். ஆனால் ஒரு பகுதி அவர்கள் அதில் வஞ்சித்து வைத்துக் கொள்கிறார்கள். You must understand, it's totally fine for you to give only half, but it's totally not fine when you lie it is all when you only give half. அதாவது, நீங்கள் விட்ட சொத்திலே பாதி கொடுப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பாதி கொடுத்தாலும் அதிலே பிரச்சனை. ஆனால் அங்கு அவர்கள் இவ்வளவுதான் விற்றோம் என்று அங்கு ஒரு பொய்யை சொன்னார்கள். You see, that is again not hearing God and be hypocrite before God, lying to God. மறுபடியும் அங்க என்ன பார்க்கும் என்றால், தேவனுடைய சத்தத்தை கேட்கவில்லை, தேவனுடைய சித்தத்தின்படி செய்யவில்லை, பொய் சொல்லுகிறார்கள், மாய்மாலமாய் நடந்து கொள்கிறார்கள். You see, the sin or hypocrisy, when you allow sin or hypocrisy to remain, we are open doors for enemy to enter. அதாவது, நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாயமாலம் என்கிற பாவத்தை நாம் அனுமதிப்போம் என்றால், அது பிசாசுக்கும் பாவத்திற்கான கதவை நாம் திறந்து விடுகிறோம் என்று தான் அர்த்தம். The last one I want to end with, this man is called Smith Wigglesworth. ஸ்மித் விகில்ஸ்வர்த் என்ற அந்த நபருடைய காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். He has a testimony of raising up even 14 dead persons in his life. அவருடைய வாழ்க்கையில சுமார் 14 மரித்த நபர்களை உயிரோடு அவர் தம்முடைய ஊழியத்தில் எழுப்பினார். He is a pumbler, meaning he works with all those handiworks. அதாவது, அவர் சின்ன சின்ன வேலைகளை, அது உடைந்து போன காரியங்களை ஒட்டு இப்ப அதுதான் அவருடைய வேலையாக காணப்பட்டது. Very simple person, but a person of one book, reading the Bible, trust the word of God, and exercise in faith. அதாவது, அவர் மிகவும் எளிமையான நபர். ஆனால் ஒரே ஒரு புத்தகமாக வேதவசனத்தை மாத்திரமே அவர் வாசிக்கிறவராயிருந்தார். அதன்படி நடந்து அந்த விசுவாசத்திலே, வேதவசனத்தின் விசுவாசத்திலே நடந்த ஒரு நபர். His famous is one of the famous thing is his when he's in the meeting, without saying anything, the presence of God just come and convict the people. அதாவது, அவருடைய ஊழியத்தில் ஒரு விசேஷமான தன்மை என்னவென்றால், அவருடைய ஊழியத்தில் அவர் வந்து அங்க அப்படியே நிற்கும் போதே தெய்வ பிரசனம் கடந்து வரும். அதற்காக ஜெபிக்க மாட்டார், பிரசங்கிக்க மாட்டார். அவர் வந்து அங்க இருக்கும்போது தெய்வ பிரசனம் கடந்து வந்து ஜனங்கள் மனம் திரும்புவார்கள். No gimmick, no performance, just standing there and the presence of God comes. அதாவது, அவர் வந்து அங்க அப்படி நின்று ஜெபிக்கும் போது தெய்வ பிரசனம் கடந்து வரும். எந்த விதமான காரியங்களோ, பகட்டுத்தன்மையான காரியத்தையோ, எந்த விதமான காரியத்தை செய்யவே மாட்டார். And he say one word, this is about, he say, I will not let a drop of pride
bitterness, or unbelief remain in me. His spiritual sensitive came from a heart that was clean, continually examined by the Spirit. He didn't seek anointing, but chose to dwell in it daily. அதாவது அவர் அடிக்கடி சொல்லுகிறதான ஒரு வார்த்தை என்னவென்றால், என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு துளியளவும் அந்த பெருமை இருக்காது, கசப்பு இருக்காது, அவிசுவாசம் என்னிலே இருக்கவே இருக்காது. என்னுடைய ஆவிக்குரிய அந்த உணர்ச்சிகளிலே நான் தேவனோடு கூட என்னுடைய இருதயம் எப்போதும் சுத்தமா இருக்கும். எப்போதும் நான் பரிசுத்த ஆவியானவரிலே என்னை சோதித்தறிந்து தொடர்ச்சியாக அவரிலே நிலைத்திருப்பேன். என் மேலே அபிஷேகம் வர வேண்டும் என்று நான் கேட்பதில்லை. எப்போதும் அந்த அபிஷேகத்திலே அனுதினமும் நிலைத்திருக்கிறவனா இருக்க வேண்டும் என்பதே அவருடைய வார்த்தையா இருந்தது. This is an example we need to learn. இந்த ஒரு உதாரணத்தை தான் நாமும் நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். He say this word. Some people read their Bible in Hebrew, some in Greek, but I like to read mine in the Holy Spirit. அவர் இப்படியாக சொல்வார், ஒரு சிலர் வேதாகமத்தை எபிரேய பாஷையிலும் கிரேக்க பாஷையிலும் வாசிக்க விரும்புவார்கள். ஆனால் நானோ என்னுடைய வேதாகமத்தை பரிசுத்த ஆவியானவரில் இருந்து வாசிக்க விரும்புகிறேன் என்று சொல்வார். You see how you read your Bible? நீங்கள் உங்களுடைய வேதத்தை எப்படி வாசிக்கிறீர்கள்? How you receive your anointing? அப்படிதான் நீங்களும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். You simply read your Bible, you're not going to receive anointing. வெறுமனே நீங்கள் வேதத்தை வாசித்தால் எந்த ஒரு அபிஷேகம் அதில் இருக்காது, எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. When you treat your Bible seriously, you study of the word seriously, and anointing will come to you seriously. நீங்கள் கவனத்தோடு கூட வேத வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அப்போதும் கவனமாய் தேவ அபிஷேகம் உங்கள் மேலே வரப்படும். I want to end with 3 points and 3 prayer very fast. சீக்கிரமா இந்த 3 ஜெபத்தை 3 குறிப்பை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். I just read through. First one, anointing is reserved for holy vessel. It's not a power to be imitated. அபிஷேகம் பரிசுத்தமான பாத்திரங்களுக்காகவே ஒதுக்கப்பட்டுள்ளது. இது பின்பற்றும் ஒரு சக்தியாக, வெறும் சக்தியாக மாத்திரமல்ல. Second, the Holy Spirit longs to pour out, but seek those who are obedient, broken, authentic, and also prayerful. பரிசுத்த ஆவியானவர் நாம் ஒவ்வொரு மேலும் அவர் ஊற்றப்பட விரும்புகிறார். ஆனால் அதற்கு நம்மிடத்திலே காணப்பட வேண்டிய காரியங்கள் கீழ்ப்படிந்த மனமுடைய நேர்மையான ஜெபத்தை செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். And reject counterfeit fire, accusation, and false appearance. Renew a hunger for the Holy Spirit power. அதாவது அந்த பொய்யான அக்கினி, மற்றொரு மேல அந்த குற்றச்சாட்டுதல் மற்றும் வெளிப்படையான போலித்தனமான மாய்மால காரியங்களை நம்மை விட்டு நாம் நிராகரிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் வல்லமைக்கான அந்த வாஞ்சை பட்டினை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். I want to follow by 3 prayer or 5 prayer. Here says, Lord, I don't want to imitate others' outward faith without true relationship. I refuse to be a performative Christian, powerless in my service. இந்த ஜெபத்தையும் நீங்களும் கூட செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். ஆண்டவரே, உண்மையான உறவில்லாமல் மற்றவர்களின் வெளிப்படையான விசுவாசத்தை பின்பற்ற நான் விரும்பவில்லை. நான் நடிப்புக்கான கிறிஸ்தவனாகவோ அதிகாரமற்ற சேவையில் இருப்பதையும் நிராகரிக்கிறேன். Lord, forgive me for mocking or doubting the work of the Holy Spirit. I will not let reason rob me of heavenly sensitive and trust. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியின் செயல்களை இகழ்ந்ததற்கும் சந்தேகித்ததற்கும் என்னை மன்னித்து விடும். நான் உணர்வும் நம்பிக்கையும் என்னிடத்திலிருந்து விலக சிந்தனைக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். Lord, cleanse the hidden dead flies in me, the pride, the self-righteousness, jealousy, judgment, control. Make me a vessel set apart. ஆண்டவரே, எனக்குள்ளே மறைவாக உள்ள அந்த செத்த ஈக்கலாகிய பெருமை, சுயநீதி, பொறாமை, மற்றவர்களை தீர்ப்பு செய்வது, கட்டுப்பாடு செய்வது ஆகியவற்றை பரிசுத்தமாக்கும். என்னை பிரிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக மாற்றும். Hallelujah. Lord, anoint me with a real anointing. Refine me, set me apart, empower me.
Let me be a witness to this generation full of authority, love, and Holy Spirit power. ஆண்டவரே, என்னை உண்மையான அபிஷேகத்தை கொடுக்கிறவனாகவும், என்னை சுத்திகரித்து பிரித்து வைக்கும் வல்லமையான இந்த தலைமுறையிலே நான் ஒரு சாட்சியாக இருப்பதற்கும், அதிகாரத்திலும், அன்பிலும், பரிசுத்தாவின் வல்லமையினாலும் நிறைந்தவனாக எனக்கு இருக்கச் செய்யும். And Lord, I pray, let we, our life, birth forth the genuine anointing in this generation. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிற இந்த ஜெபம், நாங்கள் வாழ்கிற இந்த சந்ததியிலே உண்மையான அபிஷேகத்தை நாங்கள் பிறப்பிக்கிறவர்களாக எங்களை மாற்றும். In the name of Jesus, Lord, we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென்.